அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவரோட நடவடிக்கை வந்து சரியில்லை, அவர் பேசுறது வந்து சரியில்லை, என்னை வந்து விட்டுருங்க, அவரை பார்த்தாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற போன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து விஜித்ராமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் விஜித்ராமா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை யாருமே அந்த வீட்டில் கேட்கல. ஆனால் தனக்கு படம் போதும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெளியே உட்காந்து அர்ச்சனாவும் மணியும் உட்காந்து புலம்பிட்டுங்க. லிட்டரலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனா டைரெக்டாகவே எனக்கு வந்து தினேஷை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியை வந்து யார் எடுத்துகிட்டு போனால் என்ன, இவரையே வந்து நீ எடுக்கிறியான்னு சொல்லி நம்மளை ஏன் ட்ரிகர் பண்ணி நம்மளே எடுக்க வந்து இவர் தூண்டுறாரு. நீ எடுக்கிறியா எடுக்கலையா அதோட இருக்கணும், அதெல்லாம் எடுக்க வைக்கிறதுலாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி மாயாவும் பூர்ணிமா வந்து அழுக்கு மூட்டையாக இருக்கீங்க போய் குளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு நீ தான் இதே மாதிரி போன வாரம் குளிக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவர் குத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் வந்து பழக்கத்துக்காக தான் அவர் வந்து விட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவரே இப்படி பண்ணுறாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து சரியில்லை, அவருடைய ஸ்லாங் சரியில்லை, இது போன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினேஷை பற்றி சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராமா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இவனோட பாடி லாங்குவேஜ் சரியில்லை, தினேஷுடைய ஸ்லாங் வந்து சரியில்லை, பெண்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து தெரியலை. இப்போ வந்து பார்த்தா திடீர்னு அது சொல்லுது, ஓகே இப்போயாவது சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மணியும் கூட அதை வந்து ஒத்துக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணியை வந்து சொல்கிறாப்புல. இந்த இடத்துல வந்து மக்களே நீங்கள் பார்த்துங்க, அதாவது மணியே என்ன சொல்கிறாப்புலன்னா எனக்கு வந்து கருத்து வேறுபாடு வருது, இவ்வளவு நாள் ஒன்றா பழகின மணியே சொல்கிறாப்புல அவர் பேசுகிற ஸ்லாங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்ச்சனாவும் சொல்லுது. அப்போ விஜித்ராமா என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க, லைவில் பார்த்தா நம்மளுக்கு தானே தெரியும். இவ்வளவு நாளாக அர்ச்சனா ஃபேன்ஸ் உட்காந்துட்டு என்னென்ன பேசுனீங்க, விஜித்ரா மேலே தான் தவறு இருக்குது, விஜித்ரா மோத்திரையை வந்து தினேஷ் வந்து கிழிச்சு எரிஞ்சிட்டாருன்னு இப்போ வீடியோ போடுங்கடா பார்க்கலாம். அர்ச்சனாவே அதான் ஃபீல் பண்ணுறாங்க. தினேஷ் என்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்குது, அவர்கிட்ட பேசுறதுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அந்த வீட்டில் வந்து விஜித்ராவை பார்த்து யாருமே சொல்லலை. யாரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அர்ச்சனா தினேஷை பார்த்து தான் சொல்கிறாங்க. விஜித்ராமா மட்டும் தான் சொன்னாங்க தினேஷை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, தினேஷ்கிட்ட இருந்து பேசுறதுக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஆனால் இப்போ கூடுதலாக வந்து அர்ச்சனாவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த அர்ச்சனா பிஆர்லாம் வந்து எப்படி உருட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து தெளிவாக வச்சுருவோம், போய் சேரவங்களுக்கு சேரும், புரியறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.